படைக்கப்பட்ட எல்லா பொருட்களுக்குமே உயிர் உண்டு என்கிறது வேதம். விஞ்ஞானத்தின் கண்ணோட்டப்படி உயிர் என்று சொன்னாலே அதற்கு பிறப்பு, வளர்ச்சி, முதுமை, மரணம் இதெல்லாம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இனவிருத்தி, அத்துடன் இயக்கம், அதாவது சலனம் இதெல்லாம் இருக்க வேண்டும். விதையிலிருந்து செடி தோன்றும், வளரும், பிரம்மாண்ட மரமாகும். அதிலிருந்து பூ, காய், கனி என ஏற்பட்டு கனியின் விதை மூலம் வம்ச விருத்தி ஏற்படும். பின்னர் ஒரு நாள் அந்த மரம் பட்டுப்போய் மண்ணில் சாயும். முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவரும். அது வளர்ச்சி பெறும், இணையுடன் கூடும், முட்டைகளை இட்டு இனத்தை பெருக்கும். பின் ஒரு நாள் அது மரணமடையும். விலங்குகளும் சரி, மனிதர்களும் சரி, தாயின் கருவில் உருவாகி சிறிது காலம் கர்ப்பவாசம் செய்து பின்னர் பிரசவத்தின் மூலம் வெளிப்படுவர். குட்டிகளாகவும் குழந்தைகளாகவும் பிறப்பெடுத்து பின்னர் வளர்ந்து இளமை பருவம் எய்துவர். தக்க ஜோடியை தேர்வு செய்து வம்சத்தை விருத்தி செய்வர். பின் முதுமை பருவமும் அதையடுத்து மரணமும் அவர்களை வந்து சேரும். விஞ்ஞானிகளை பொறுத்தவரை மரம், செடி, புழு, பூச்சி, பறவை, விலங்கு, மனிதன் எல்லாமே உயிர்கள்தான். கல், மண், கடல், நதி போன்றவை இவர்களை பொறுத்தவரை உயிரற்றவை, ஜட பொருட்கள். ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை படைக்கப்பட்ட எல்லாமே உயிருள்ளவைதான். அதை பொறுத்தவரை புழு, செடி முதல் மனிதன் வரையில் எல்லாமே அசையும் உயிர்கள். கல், மண் போன்றவை அசையா உயிர்கள். படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் நீடித்து வாழ விரும்புவது போல் மலையும், கடலும், கல்லும், மண்ணும் கூட நீடித்து வாழ எண்ணுமாம். மனிதன் எப்படி தனது மானுட பிறவி உலகிலேயே சிறந்தது என எண்ணுவானோ அதுபோல் மலையானது உலகிலேயே மலையாய் பிறப்பதுதான் சிறந்த பிறவி என எண்ணுமாம். இறைவன் படைத்த எல்லாமே உயிர்கள்தான் என்கின்றன வேதங்கள். அதனாலேயே உறுதியான கம்பீரம் மிக்க மலையை பர்வதராஜன் என்றும், மீன்கள் உள்ளிட்ட எண்ணற்ற நீர்வாழ் உயிரினங்களின் பிறப்பிடமான நீர்நிலைகளை சமுத்திரகுமாரி, நதி தேவதை என்றும் போற்றி நம் முன்னோர் வணங்கினர். உண்ட உணவு எப்படி செரித்து உடலின் சதையாக மாறுகிறதோ அதுபோல் மணலில் புதையுண்ட எல்லா ஜீவராசிகளின் சடலங்களும் கொஞ்ச காலத்தில் மண்ணோடு மண்ணாகவே இணைந்து விடுகின்றன. எனவே மனிதனை விட வலிய பிரம்மாண்டமான உயிர் சக்தி கொண்டது மண். அதனாலேயே மண் மாதா என்று வணங்கி வழிபடுகின்றனர். சூரியன் சலனமுடையது, அது சுழன்று கொண்டிருக்கிறது, ஒளி வீசுகிறது, அதுவும் உயிர்தான். சந்திரன் தன்னைத்தானே சுற்றி பூமியையும் வட்டமடித்து சூரியனையும் வலம் வருகிறது, எனவே அதுவும் உயிர்தான். இவை அனைத்திலும் கண்ணுக்கு புலப்படாமல் அந்தர்யாமியாய் ஊடுருவி நிற்பவன் இறைவன் ஒருவனே. ஆகாயம், பூமி, காற்று, நீர், மரம், செடி, பறவை, பாம்பு, மனிதர், தேவர் என அனைத்திலும் ஊடுருவி எல்லாவற்றையும் இயக்குபவன் அவனே. கடவுளை வணங்கும் எல்லோரும் பகவானே என்றுதான் கூப்பிடுகிறார்கள். பகவான் என்பவன் யார்? பலம் உடையவன் பலவான், குணமுடையவன் குணவான். அதுபோல் பகம் உடையவனே பகவான். பகம் என்றால் என்ன? ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் ஆகிய 6 குணங்கள் தான் பகம் எனப்படும். இந்த 6 குணங்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரே ஒருவன் இறைவன் மட்டுமே. அதனால்தான் அவரை பகவான் என்று குறிப்பிடுகிறோம். இதில் முதன்மையான குணமே ஞானம். சகல இடத்திலும் இருந்து சகலத்தையும் அறிந்தவன் அவன். அதனாலேயே வேதங்கள் அவனை சர்வஜன், சர்வவித்து என்று கொண்டாடுகின்றன. இகம், பரம் இரண்டிலுமே அவன் உள்ளான். இகம் என்பது நாம் வாழும் பூவுலகம், பரம் என்பது மேல் உலகம். அந்த பரம் எனப்படும் பரலோகத்தின் ஆத்மா என்பதாலேயே அவனை பரமாத்மா என்று துதிக்கிறோம். வைணவர்கள் சந்நியாசிகளை வணங்கும் போது தக்ரம் விபாத்தியம் என்று தொடங்கும் மந்திரத்தை உச்சரித்து நமஸ்கரிப்பார்கள். இதில் தக்ரம் என்றால் மேல் வானம். இந்த ஆகாயத்துக்கும் மேலே உள்ள இன்னொரு ஆகாயம். மேலே ஒரு ஆகாயம் உண்டு என்றால் கீழே ஒரு ஆகாயம் நிற்க வேண்டுமே. அதுதான் நமது புறக்கண்களால் நாம் காணும் ஆகாயம். நம் கண்ணுக்கு புலப்படுவது கீழ்வானம். அதனையே ஆண்டாள் வெள்ளென்று சிறு வீடு என்று பாடுகிறார். நாம் வசிக்கும் இந்த பிரகிருதி மண்டலத்தில் ஆகாயம் வெளுக்க ஆரம்பித்து விட்டது. அதாவது இங்கு ரஜோகுணமும் தமோ குணமும் மறைந்து சத்வகுணம் ஓங்க துவங்கிவிட்டது என்பது இதன் பொருள். மேல்வானம் என்பதை புராணங்கள் தக்ர புண்டரீகம் என்கின்றன. அதனாலேயே அவன் புண்டரிகாஷன் எனப்படுகிறான். அவன் அங்கு உள்ளான், அதே சமயம் இங்கும் உள்ளான். ஞானம் என்ற அவனது குணம் அனைத்தையும் அறிகிறது. பலம் என்ற அவனது குணம் அண்ட சாரசரங்களையும் தாங்குகிறது. பரத்தில் இருப்பதால் பரமாத்மாவான அவனே அனைத்திலும் உள்ளடங்கிய அந்தர்யாமியாகவும் அனைத்திற்கும் அந்தராத்மாவாகவும் விளங்குகிறான்.